இப்போ ரோட்லலாம் போகும்போது 2 பக்கமும் நிறைய புளிய மரத்தை நம்ம பார்த்துருப்போம். சரி, புளிய மரம் மட்டும்தான் நிழல் தருதா, வேறு எந்த மரமும் தரலையா, ஏன் இந்த மரம் மட்டுமே வச்சுருக்காங்க அப்படின்னா, இருந்துச்சு, நிறைய மரம் இருந்துச்சு நம்ம ஊரில். இதுக்கும் முன்னாடி கடம்ப மரம் வைக்கிறது, மருத மரம் வைக்கிறது, புன்னை மரம் வைக்கிறது, இது மாதிரியான கல்ச்சர்லாம் இருந்துச்சு. ஆனால் வெறும் புளிய மரம் மட்டும் நிறைய வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 1600களில் நாயக்கர் மன்னர் ஆட்சி காலத்தில், அதுவும் குறிப்பாக மதுரை ஆண்ட மதுரை நாயக்கர் காலத்தில் என்ன ஆகுது அப்படின்ட்டா, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பஞ்சம் வருது. அதுவும் தென் தமிழகத்தில் பெரிய பஞ்சம் வருது. நம்ம ராம்நாடு, திருநெல்வேலி அது மாதிரி டிஸ்ட்ரிக்டில் பஞ்சம் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நெல் சோறு கிடைக்கிறதில்ல. பொதுவாகவே நெல் சோறு இப்போ ரேராக தான் கிடைக்கும். அது இல்லாமல் நிறைய தானியங்களை வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ சோறு கிடைக்கல அப்படின்னும் பொழுது மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புளியங்கொட்டையை சாப்பிட்றாங்க. புளியங்கொட்டையை சாப்பிட்றாங்களா அப்படின்னா, ஆமாம், புளியங்கொட்டையை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எப்படி அப்படின்னா, புளியங்கொட்டையை அப்படியே சாப்பிட முடியாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்துட்டு மேலே இருக்க ஓடை வந்துட்டு எடுத்து உள்ளே இருக்கிற வெள்ளையாக இருக்கும், அந்த வெள்ளையாக இருக்க பாட்டை வந்துட்டு நல்லா இடித்து அதில் உப்பு போட்டு பெசரி சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புளியங்கொட்டையை சாப்பிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் சுத்தமாக பசிக்காது. அது எப்படி நடக்குது அப்படின்னா, புளியங்கொட்டையில் பாலிசாக்ரைட்ஸ் இருக்கும், அந்த ஜெலாட்டினஸ் ஸ்டார்ச்னு சொல்கிற பாலிசாக்ரைட்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வயிற்றில் ஒரு வழவழப்பான லேயரை உண்டாக்கிடும், ஒரு விஸ்கஸ் லேயரை உண்டாக்கிடும். அந்த லேயர் உண்டான பிறகு நம்ம வயிறு எப்போவுமே ஃபில்னஸாக இருக்க மாதிரி இருக்கும், நிறைய பசி எடுக்காது. இதை காரணமாக வச்சு தான் நம்ம மக்கள் தொடர்ச்சியாக புளியங்கொட்டையை அந்த வறட்சியில் சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ்ந்து வந்திருக்காங்க. இதை சரி பண்ணுறதுக்கு நாயக்கர் ஆட்சி காலத்தில், அதுக்கும் பின்னாடி இந்த வறட்சியெல்லாம் சரியான பிறகு ஒரு பாஸ்டர் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாரு. டச்செல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. டச் பீரியட் வந்துச்சு. அடுத்து ஃப்ரெஞ்சுக்காரங்க பாண்டிச்சேரிக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஒரு டச்சு ஃபாதர் வந்துட்டு ஆல்வரேஸ் அப்படின்னு சொல்கிற ஃபாதர் வந்துட்டு போயிட்டு இது மாதிரி புளிய மரத்தை நம்ம வைக்கலாமே அப்படின்னு அப்ரோச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேமஸாக இருக்கிற 1689 ராணி மங்கம்மாள் சிலையெல்லாம் இருக்குது இல்லையா, அது 2 பக்கமும் நிறைய புளிய மரம் வைக்கிறதுக்கெல்லாம் காரணம் அதுதான். நம்ம புளிய மரமே இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட மரமே கிடையாது. அது வந்துட்டு ஆப்பிரிக்காவிலேருந்து கிட்டத்தட்ட 1000-1200 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு வந்துருச்சு. நிறைய தமிழ் இலக்கியத்தில் கூட புலி அப்படின்னு கோட் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க சொன்ன புலி அப்படின்றது கொடம்புலி, கார்சினியா கம்போஜியா. நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்க புலி அப்படின்றது டாமரிண்டஸ் இண்டிகஸ். இது வேறு. இந்த டாமரிண்டஸ் இண்டிகஸுக்கு சித்த மருத்துவ அடிப்படையில் ஒரு சில கெட்ட குணங்கள்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம பத்திய மருந்து கொடுக்கும் பொழுது இந்த புளியை வந்துட்டு தவிர்த்து சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஓகே, எனக்கு வந்துட்டு அந்த கொடம்புளி சாப்பிட்றது பிடிக்கல, பட் எனக்கு பர்சனலாக பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொடம்புளியில் செய்கிற மீன் குழம்பு அதுவும் கேரளாலலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் பர்சனலாக உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுறோம், இந்த புளி தான் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த புளியை பழம்புளியாக மாற்றணும். பழம்புளினா என்னென்னா ஒன்றும் இல்லை, புளியை வாங்கி ஒரு 5-6 மாதம் அப்படியே வச்சுருங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா கலர் நல்லா டார்க் ஆகி கருப்பு கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம அளவும்